அவங்களுடைய மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்காக தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மத்திய அரசுடைய செய்கிறது திட்டம் வந்து மறைக்கணும், நம்முடைய பேர் தான் முன் வரணும், அதனால தான் அவங்க மறைக்கிறாங்க. அதனால தான் கபட நாடகம் திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாங்க. மத்திய அரசு வந்து நிறைய திட்டத்தை வரத்தை வந்து கல்வி திட்டம், நிறைய நிதி வரத்தை வந்து வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. பல திட்டத்தை அவங்க பேரை யூஸ் பண்ணுறாங்க, கலைஞர் பேர் வைக்கிறாங்க. அவங்களுடைய திட்டம் என்னென்ன மத்திய அரசு வர நிதியை ஃபுல்லாக அவங்களுடைய திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவங்க செஞ்சவனே திமுக கபட நாடகம் காட்டுறாங்க. இதில் எந்த நன்மையும் இல்லை. வந்து நமக்கு வந்து தொகுதி குறையாது, தொகுதி கூடுதலாக வந்தாலும் குறையாது. அமித்ஷாஜியும் மோடிஜியும் சொல்கிறது வந்து உறுதியானது வந்து நமக்கு இந்த எண்ணிக்கையில் பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து நமக்கு வந்து ஏற்படுதல்ல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முன்மொழிகளை வந்து மத்திய அரசு நம்ம திமுக வாரிசுகள்லாம் வெளிநாட்டில் படிக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார உயர்த்திக்கிறாங்க. மற்ற நடுத்தர மக்கள்லாம் வந்து படிக்கக்கூடாதுன்னு அவங்க வந்து அடிமட்டமாக இருக்கிறது சொல்கிறாங்க. திமுக அரசு இதை பயன்படுத்தி நிறைய வந்து கொள்ளடிக்கிறத இந்த அவங்களோட அடிமட்டமாக வச்சுருக்காங்க.